மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்பதாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார். சரிவடைந்த பொருளாதாரத்தை 2 வருடங்களில் மீட்க முடிந்ததென தெரிவித்த அரசு தலைவர், சரிவடையாத வகையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் உறுதியளித்தார். கொழும்பு ஐடிசி ரத்னதீப அதிசொகுசு ஹோட்டல் கட்டிடத்தை இன்று 25 திறந்து வைத்து உரையாற்றும் போதே அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். காலி முகத்திடலுக்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் ஐடிசி ரத்னதீப ஹோட்டல் இந்திய ஐடிசி ஹோட்டல் குழுமத்தினால் இந்தியாவிற்கு வெளியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் முதலாவது கட்டிடமாகும். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஐடிசி நிறுவனத்தை இலங்கைக்கு வரவேற்கிறேன். இது ஆசியாவின் முதலாவது 5 நட்சத்திர ஹோட்டலான காலி முகத்திடல் ஹோட்டலுக்கு முன்பாக அமைந்துள்ளது. அதற்கு அருகில் இந்திய தாஜ் ஹோட்டலும் உள்ளது. சிங்கப்பூர் ஹோட்டலான சங்க்ரீலாவும் அருகில் அமைந்துள்ளது. அதற்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிசி ஹோட்டலின் பின்புறத்தில் சினமன் கிராண்ட் ஹோட்டலும் அமைந்திருக்கின்றது. இவை அனைத்தும் இலங்கையின் ஹோட்டல் தொழில்துறைக்குள் உள்ளடங்கும். அபுரை ஹோட்டல் இலங்கையில் அமைக்கப்பட்டு முதலாவது நகர ஹோட்டலாக மேம்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீண்ட காலத்திற்கு பின்னர் இந்தியாவே இங்கு சுற்றுலா ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. அதனால் இந்தியா சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஹோட்டல்களும் இங்கு அமைந்துள்ளன. ஆசியாவில் எங்கும் இவ்வாறானதொரு இடத்தை நீங்கள் காண முடியாது. இதனால் கொழும்பு நகரம் சுற்றுலா கேந்திரமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவிற்கு நிர்மாணிக்கப்பட்ட 10,000 அறைகளை கொண்ட ஹோட்டல் கட்டிடத்திற்கு பின்னர் அடுத்தபடியாக அவர்கள் செல்லக்கூடிய சிறந்த இடமாக ஐடிசி நிறுவனம் இலங்கையை தெரிவு செய்துள்ளமை சிறப்பம்சமாகும். அவர்களால் மேம்படுத்தக்கூடிய பல இடங்கள் இலங்கையில் அமைந்துள்ளன. அடுத்த தசாப்தத்தில் இலங்கை அரசு தலைவர் மாளிகை மாதி விளைவிற்கு கொண்டு செல்லப்படும். அத்தோடு கொழும்பு குடியரசு சதுக்கம், கடற்படை தலைமையகம், பழைய ரங்குதுறை ஆயப்பகுதி தலைமையகம், தபால் நிலையம் என அனைத்தும் கொழும்பு சுற்றுலா நகரத்தின் அங்கமாக மேம்படுத்த முடியும். இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமையை நீங்கள் மறந்திருக்க போவதில்லை. அரசு தலைவரின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே மக்கள் அதில் பங்கெடுத்தனர். இருப்பினும் அந்த பொருளாதார சரிவிலிருந்து 2 வருடங்களில் நாட்டை மீட்டெடுக்க எம்மால் முடிந்தது. தற்போதும் கொழும்பு சுற்றுலா நகரமாக மாறியுள்ளது. நட்சத்திர ஹோட்டல்கள் பல காணப்படுவதால் சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்திரமாகவும் அது அமைந்திருக்கும். சுற்றுலா வியாபாரத்தினால் இலங்கையை துரிதமாக மீட்கலாம். அதற்கான வசதிகளை வழங்க நாம் தயார். இவ்வாறானதொரு மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாதவாறான பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும். அதற்கு தேவையான திட்டங்களை நாம் செயற்படுத்துவோம். இந்த திட்டங்களால் பொருளாதாரத்தையும் நிலைப்படுத்த முடியும். அதனால் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வடையும். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, முன்னாள் அரசு தலைவர்களான சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க கோத்தபாய ராஜபக்ச, நீதி அமைச்சர்களான அரசு தலைவர் சட்டத்தரணி அலி சப்ரி, பிரசன்ன ரணதுங்க, தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான அரசு தலைவரின் ஆலோசகரும் அரசு தலைவர் பணிக்குலாம் பிரதானியுமான சாகல நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க, இந்திய தூதுவர் சந்துஷ்யா, பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி சவேந்திர சில்வா, ஐடிசி ரத்னதீப ஹோட்டல் குழுமத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளர் சஞ்சீவ் ட்ரீ உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.